அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 28ஆம் தேதி. ஆந்திர முன்னாள் முதல்வர் என்.டி. ராமாராவ், என்டிஆர் என்று பாசத்துடன் அழைக்கப்பட்ட தெலுங்கு திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வரும் மாபெரும் மக்கள் தலைவராக போற்றப்பட்ட என்.டி. ராமாராவ் பிறந்த தினம் இன்று. ஆந்திர மாநிலம் நிம்மகுரு என்ற கிராமத்தில் வளமான செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 1923ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். இவரது இயற்பெயர் நண்டமுரி தாரக ராமாராவ். தந்தை ஒரு விவசாயி. சொந்த ஊரில் தொடக்க கல்வி பயின்றார். பின்னர் இவரது மாமா இவரை தத்து எடுத்துக்கொண்டதால் அவருடன் விஜயவாடா சென்றார். அங்கேயே ஒரு பள்ளியில் படித்தார். நல்ல குரல் வளம் இருந்ததால் இளம் வயதில் பெரும்பாலான நேரங்களில் பாடல்கள் பாடுவதில் ஆர்வமாக இருந்தார். திடீரென்று குடும்பம் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் பள்ளி படிப்பு தாமதமானது. 20வது வயதுக்கு மேல் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இந்திய சிவில் சர்வீஸ் வேலை கிடைத்தாலும் தெலுங்கு திரையுலகையே இவர் தேர்ந்தெடுத்தார். நடிப்பின் மீது பற்றுக்கொண்ட காரணமாக கல்லூரி நாடகங்களிலும் மற்ற மேடை நாடகங்களிலும் தீவிரமாக கலந்து கொண்டார். 1947ஆம் ஆண்டு மனதேசம் என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடித்தார். அதன் பிறகு தயாரிப்பாளர் பி.ஏ. சுப்பாராவின் பல்லேடுரி பில்ல அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். இது தென்னிந்தியா முழுவதும் வெற்றிகரமாக ஓடி இவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது, ஸ்டார் அந்தஸ்து. 1951இல் தெலுங்கு, தமிழ் என இரு மொழிகளிலும் வெளிவந்த பாதாள பைரவி திரைப்படம் இந்தியா முழுவதும் ஓடி அபார வெற்றி பெற்றது. மல்லேஸ்வரி, சந்திரகாரம் ஆகியவை இவரது திரைப்பட வாழ்வில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள். லவகுசா, மாயா பஜார் திரைப்படங்கள் இவரது முந்தைய படங்களின் சாதனையை முறியடித்தன. பல புராண படங்களில் இவர் ஸ்ரீராமனாக, கிருஷ்ணனாக வலம் வந்து ரசிகர்களை கொள்ளை கொண்டார். அதன் பிறகு கிருஷ்ணன் வேடம் என்றாலே எம்டிஆர் தான் என்ற நிலை ஏற்பட்டது. பாமர மக்கள் இவரை பக்தியுடன் பார்த்தார்கள். தெலுங்கு திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார். 40 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து இவரது திரையுலக பயணத்தில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். தெலுங்கில் மட்டுமல்லாமல் 15 தமிழ் படங்களிலும் ஒரு சில இந்தி மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் நடிச்சிருக்கிறார். சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை 10 முறையும், 1968இல் தேசிய விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் வென்றிருக்கிறார். ஆந்திர பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. கதை, வசனமும் எழுதியிருக்கிறார். 1980களில் திரையுலகில் இருந்து ஓய்வு பெற்று தீவிர அரசியலில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 60 வருஷம் உயிர் வாழ்ந்த பிறகு 23 பிறந்திருக்கிறார். 60 வருஷம் உயிர் வாழ்ந்து ரிட்டையர்ட் ஆயிடுறார். ரிட்டையர்ட் ஆன பிறகு மறுபடியும் அரசியலுக்கு வந்துடுறார். தன்னை பிரபலமாக்கிய திரையுலகுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் பல வசதிகளை பெற்று தந்தார். 1982இல் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கினார். எடுத்த எடுப்பிலேயே கட்சி மக்களிடையே பிரபலம் அடைந்தது. மக்களின் பேராதரவுடன் 1983 முதல் 1994 வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், 11 ஆண்டுகள் 3 முறை ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். அந்த சமயத்தில் மாநில வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் பல கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார். ஆந்திர மக்கள் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து வரும் என்.டி. ராமாராவ் 1996இல் தனது 72வது வயதில் மாரடைப்பால் காலமானார். ஆந்திர மாநிலம் நிம்மகுரு கிராமத்தில் பிறந்து சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அதில் வெற்றி அடைஞ்சு அதில் வேலைக்கு போகாமல் அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து அடுத்து முதலமைச்சராகி மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கிறார். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுனா 40 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணால் தான் சீஃப் செக்ரட்டரியாக மாற முடியும்.
பட்டு மக்களுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே அனுபவப்பட்டுக்கிட்டே போகலாம். பட் சினிமாவில் இருந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு ரொம்ப 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்துடுறாரு 3 முறை. அதெல்லாம் ஒரு புதுமையான ஒரு படைப்பு தான், ஒரு சாதனை தான். சிவில் சர்வீஸ் ஆக முடியாதவங்க அரசியலுக்கு வந்தாலுமே அரசியலில் முதலமைச்சராக வர்ற அளவுக்கு டேலண்டாக இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.